தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சென்னையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று காலை கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அவருடைய பெற்றோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வந்திருக்கிறது. செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைகிறார். ஆனந்தன், தற்போது விசாரணை எந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரம். பாலா, சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் தங்கியிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அறையில் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல இடங்கள்ல, அவருக்கு சொந்தமான இடங்கள்ல கரூர், கோவை, சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் அமைச்சராக இருக்கும்போது, குறிப்பாக மதுபானத்துறையின் அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் மீது மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவரிடம் விசாரணையானது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல கடந்த காலங்களில் அவர் குறிப்பாக அவர் அமைச்சராக இருக்கும்போது எந்தெந்த நிறுவனத்திற்கு கொள்முதல் செய்யப்பட்டது, மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டது, அதில் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறது, அரசுக்கு எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனத்தில் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 41 இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை, ஈரோடு, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுபான ஆலை மற்றும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதே போல அந்த கொள்முதலுக்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள், அதே போன்று அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்புடைய இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது தனியார் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து காவல்துறை, லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சோதனை விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அப்போது எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டது, அந்த கொள்முதல் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருப்பதான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கார்கள். அதிலும் குறிப்பாக எந்தெந்த நிறுவனத்திற்கு எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டது, எந்தெந்த ஆலையில், மதுபான ஆலையிலிருந்து எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டது உள்ளிட்ட விவரங்கள்லாம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தகவலை திரட்டி வைத்துக் கொண்டு தற்போது விசாரணையில் செந்தில் பாலாஜியிடம் நேரடியாக விசாரணையை செய்து வருகிறார்கள். அவர் என்ன மாதிரியான தகவலை கொடுக்கிறார், என்ன மாதிரியான அப்பொழுது சட்ட ரீதியான நாங்கள் கொள்முதல் செய்தோம் அப்படின்னு அவருடைய விளக்கத்தை கொடுக்கிறதாகவும் எனக்கு தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் அப்போது கொள்முதல் செய்தல என்ன மாதிரியான நிதி மோசடி இருக்கிறது, அரசுக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதற்கு முன்பாகவே இது சார்ந்த இடங்கள்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த தகவலையும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினை கேட்டு பெற்று தகவலை கையில் வைத்திருக்கிறார்கள். அதே போல டாஸ்மாக் நிர்வாகத்திலிருந்து எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த நிறுவனத்தில் எப்படி எல்லாம் கொள்முதல் செய்திருந்திருக்கார்கள், அதுல எவ்வளவு நிதி மோசடி நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் பெற்றிருக்கார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் நேரடியாகவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அவர் மீது மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நகர்வு இருக்கும். தொடர்ந்து தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலா, ஆனந்தன், நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க பல்வேறு முறைகேடுகள் வழக்கு தொடர்பாகவும் விசாரணை நடைபெறவிருக்கிறதா? இந்த டாஸ்மாக் முறைகேடு தவிர்த்து வேறு வழக்கிலும் விசாரணை நடைபெறுகிறதா? பாலா, அவர் மீது சமீபத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசி
தன் வசப்படுத்த முயற்சி செய்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 15 நாட்கள் நிபந்தனையில் ஜாமீனில் கையெழுத்திட்டு வருகிறார். இன்று 5வது நாளாக அவர் கையெழுத்திட வேண்டும். இன்று அவர் அங்கு செல்லவில்லை. ஏன் என்று கேட்டால் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை செய்து வருகிறார்கள். அவருடைய சகோதரர் அசோக் குமார் அவர்கள் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் மீது அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாக சோதனை செய்து அது தொடர்பான ஒரு வழக்கு விசாரணையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு 41 இடங்கள்ல சோதனையில் செய்து வருகிறார். அந்த காட்சியை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில மீண்டும் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்வது, இதற்கு அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த போது ஒரு 2-3 வருடங்களுக்கு அவர் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மதுபான துறையை அவர் திமுக முன்னாள் அமைச்சரிடம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதா பல்வேறு விவரங்களை பகிர்ந்திருக்கீங்க ஆனந்தன். விவரங்களுக்கு நன்றி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.